எப்போதும் எல்லா சீசன்லேயும் வாரங்கள் ஆக ஆக போட்டியாளர்கள்கிட்ட அந்த போட்டி மனப்பான்மை அதிகமாகி நாம் அந்த வெற்றி கோடை தொடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. சீசன் 5ல் ராஜுலாமே சில டைம் டாஸ்க் விளையாட வந்தாருன்னா பார்த்துங்களேன். ஏன்னா அவர் ஒன்லி மிமிக்ரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட ஒரு இடத்துல டாஸ்க் ஆடலாம் வந்தார். ஆனால் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. பல போட்டியாளர்கள் நாங்கள் இனி இல்லைப்பா, நாங்கள் ஒன்லி ஃபன் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டரே பண்ணுறாங்க. பல பேர் நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல. ஆனால் நல்லதோ கெட்டதோ 2 பேர் மட்டும் கேம் பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று யாருன்னா தினேஷ், இன்னொருத்தவங்க விக்ரம். விக்ரமா? ஐயோ, அவர் இல்லை, விஷ்ணு. இவங்க 2 பேரும் அந்த கேம் பற்றியும் அந்த கேம் மூமெண்ட் பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ விஷ்ணுவும் தினேஷும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது விஷ்ணுவுக்கு மாயா நாமினேஷனில் வராதது ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும் போல இருக்கு. ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு. அதாவது மாயாவுடைய கேரக்டர் எப்படின்னு, அதாவது அவங்க கேம் ஆட மாட்டாங்க, ஆனால் அவங்க வேற ஒருத்தவங்களை வச்சு ஒரு கேம் ஆடுவாங்க. அதை நானும் கால்குலேட் பண்ணுறேன், அது ஒன்றுமே இதுவாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நானும் அர்ச்சனாவும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். டேபிள் போட்டு உட்காந்து பார்க்குறாங்கப்பா. என்ன இது? அதில் என்ன கொடுமைன்னா, பக்கத்துலேயே டேபிள் உட்காந்துருந்தா தினேஷ். அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த வீக்கெண்டில் வேற ஒரு மாதிரி மாற்றி விட்றாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறது? எனக்கு எப்படியாவது போகணும், மேலே போகணும். பூர்ணிமா கூட பரவாயில்ல, மாயா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் இவர் சொல்லியிருக்காரு, மாயா ஒரு விஷச்செடின்னு கூட யார்கிட்டயும் சொன்னார். இதெல்லாம் மாயாவுக்கு தெரியாது. பார்ப்போம்.